ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்து போராடி வந்திருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு அப்போதைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் தோழர் ஏ சவுந்தரராஜன் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு தனிநபர் மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தார். அன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவின் சார்பில் பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் ஆணவ கொலை என்பதே கிடையாது, ஆகவே அதற்கென்று ஒரு தனிச்சட்டம் தேவையில்லை என்று சட்டமன்றத்திலே பதிலளித்தார். இப்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை வற்புறுத்திய போதெல்லாம் ஏற்கனவே கொலைகளை தடுப்பதற்கும் அப்படி கொலை நடைபெற்றால் தண்டனை தருவதற்குமான பல சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிற போது இதற்கென்று தனிச்சட்டம் தேவையில்லை என்கிற கருத்தாக்கத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக ஆணவ கொலைகள் தமிழகத்தில் நடந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அப்போதைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களும் 3 பேரும் சேர்ந்தார்போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து மற்ற கொலைகளுக்கும் ஆணவ கொலைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் ஆணவ கொலைகளால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான பாதுகாப்பற்ற நிலைமையையும் நேரடியாக அவரிடம் எடுத்துச் சொல்லியதற்கு பிறகு இந்த ஒரு தனிச்சட்டத்தை இயற்றுவதற்கான ஒரு ஆணையத்தை அமைப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் நீதிபதி KN பாஷா அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க முன்னேற்றகரமான நடவடிக்கை என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆணையத்தின் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த தனிச்சட்டத்தில் இடம்பெற வேண்டிய பல்வேறு அம்சங்கள் சம்பந்தமாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திருமண சட்டங்களில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் சம்பந்தமாகவும் ஒரு விரிவான ஆலோசனைகளை பரிந்துரைகளை நீதிபதியின் முன்னால் நாங்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆணவ கொலைகளால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு அவர்கள் தங்குவதற்கான இடம் கூட இல்லாமல் பல நேரங்களில் எங்களை போன்ற கட்சி அலுவலகங்களில் தான் அவர்கள் தங்கி வைக்கப்படுகிறார்கள். இந்த தாங்கள் விரும்பிய இணையை தேர்வு செய்வதும் திருமணம் செய்வதற்குமான உரிமையை இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 19 வழங்குகிறது. அது ஒரு அடிப்படை உரிமையாக அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடிப்படை உரிமையை அனுபவிப்பதற்கான உரிமையை தடுக்கக்கூடிய வகையிலே தான் இத்தகைய ஆணவ கொலைகள் என்பதால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கும் அவர்களுடைய பொருளாதார வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் அரசு தரப்பிலிருந்து ஒரு நிரந்தரமான வேலை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் என்பது தேவைப்படுகிறது. அதே போலவே சிறப்பு திருமண சட்டம் 1954 என்பது அதில் இருக்கக்கூடிய பிரிவு 562 மதமாறி திருமணம் செய்யக்கூடியவர்கள் முன்கூட்டியே 30 நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அதை ஆட்சேபிக்கக்கூடியவர்கள் இருந்தால் பொதுமக்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்று இருப்பது என்பது அரசியல் சாசனத்துடைய பிரிவு 19க்கு விரோதமானது. ஆகவே அந்த பிரிவு 562ஐயும் நீக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் இப்போ கேட்டிருக்கிறோம். ஏன்னா அடிப்படை உரிமைன்னு வந்ததுக்கு பிறகு பொதுமக்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம்னா அப்போ நிறைய பொதுமக்கள் ஆட்சேபனை தெரிவித்தா விரும்பக்கூடிய நிறுவனம் திருமணம் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்படும். இந்த மாதிரி பல்வேறு சிறந்த பரிந்துரைகளை நாங்கள் ஆணையத்தின் முன்னால் கொடுத்திருக்கிறோம். நீதிபதி KN பாஷா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நீதிபதியாக பணியாற்றியவர். ஒரு மிகச்சிறந்த சட்டத்தை அந்த குழு உருவாக்கி தரும் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. அந்த சட்டம் வருவதன் மூலமாக ஆணவ கொலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இனிமேல் இத்தகைய செயலில் ஈடுபடக்கூடாது என்கிற நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த சிறப்பான சட்டம் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளுமே இது போன்ற ஏராளமான வாக்குறுதிகளை வழங்குவது என்பது வழக்கமாக இருக்கிறது நாடு பூரா. அது தமிழ்நாட்டில் அது ரொம்ப வழக்கத்துக்கு விரோதமாக நடைமுறை சாத்தியமா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அபரிமிதமான பல வாக்குறுதிகளை வழங்குவது என்பதை பல்வேறு கட்சிகளும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள்.
அப்புறம் பலவற்றை நிறைவேற்ற முடியாத நிலைமை என்பது பின்னாடி ஏற்படுகிறது. எப்படி இருப்பினும் அந்த அறிக்கையில் வேலை வாய்ப்பை உருவாக்குவது சம்பந்தமாகவும் புதிய தொழில் வளர்ச்சிக்கான என்பது என்கின்ற முறையிலேயோ இப்படி அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த வாக்குறுதிகளும் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்படவில்லை. மக்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜில் பழம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அடுப்பு வைக்கிறேன், சமைக்கிறேன், இந்த மாதிரியான தன்மையில் தான், அதாவது குறிப்பாக பெண் வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான முறையில் அவர்கள் கூடுதலான கவனம் அதில் செலுத்தியிருக்கிறார்கள். ஒரு நிரந்தரமான மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான முறையில் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மக்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலான எந்த ஒரு வாக்குறுதியையும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்னால் பார்க்க முடியவில்லை. ஓகே.